சுன்னாகம் நிலத்தடி நீரினை உபயோகிப்பது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் வெவ்வேறான நிலைப்பாடுகளை முன்வைத்து வருகின்றனர். சுன்னாகம் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் நிபுணர் குழுக்கள் முன்வைத்துள்ள இருவேறு நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. சுன்னாகம் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் வெளிப்படையாக மக்கள் பயன்பாட்டிற்கு சுன்னாகம் நிலத்தடி நீர் உகந்ததா இல்லையா என்பது தொடர்பில் குறிப்பிடப்படாமையினால் மக்கள் தொடர்ந்தும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையின் பிரகாரம் இந்த நீரில் எண்ணெய் கலப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சுன்னாகத்தில் உள்ள கிணறுகளில் இவ்வாறானதோர் படலம் வியாபித்திருப்பதை இன்று அவதானிக்க முடிந்தது. இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வு வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தண்ணிக்கு மேலே என்ன படலம் இருக்குத்தானே, அதை அப்படி படந்து கொண்டு இருந்தது. பின்னே அதை பாவிக்காம விட்டுட்டு டேங்கில் ஒன்று தடிப்பினோம், அதை வச்சு பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். படலம் மாதிரி இருக்கும், தனியாலே அள்ளி ஊத்தினாண்டா அப்படி கும்பலிக்காக இருக்கும். இவை இல்லையாண்டு சொல்லினோம், ஒரு கோவம்ட்டு சொல்லினோம், ரெண்டு பக்கத்துக்கும் சொல்லினோம். பேருந்து இது நம்புறது தீர்வு நடுகளும் வருது முடியுதுன்னு சொல்லினோம். பேருந்து கோயிலுக்கு பதிலாக இதை சொல்லி இருக்கணும், நீ இதுக்கு பதிலாக இன்னொன்றை சொல்லிவினோம். இது நீர்வழங்க வழியான பிச்சை கோயில் இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தது. அதனால நாங்கள் பல போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க. எங்களை பள்ளிக்கூடத்திலையும் கோயில்கள் அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ நிபுணர் குழு அதில் மேலே தொட்டி இருக்குன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமென்று நாங்கள் நம்ப முடியலை. இது ஒரு அரசியல் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு மக்களை ஏமாத்திர செயற்பாடாக தான் நாங்கள் கருதுகின்றோம். இப்போ மலை தொட்டு தோட்டக்குணத்துக்கு இல்லாமல் மலை தொட்டி இருக்குன்னு நாங்கள் நம்ப முடியாது. ஏன்னா தோட்டக்குணத்துக்கு பக்கத்தில் டாய்லெட்டோ ஒன்றும் இல்லை. வடமான அமைச்சு இது இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக ஒரு உறுதியான முடிவை ஒன்று முன்வைக்கணும். நிபுணர் குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தவறானது என கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வளவாளர்களின் விவாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு சாம்பிள்ல ஈக்கோலி கூட இருக்கு. அப்ப அந்த ஓட்டை எங்க எடுத்துருக்கீங்க, நல்லூர்ல எடுத்து போட்டு அனுப்பியிருக்கீங்க ஆஸ்திரேலியா சிங்கப்பூர். ஒரு சாம்பிள்ல நைட்ரேட் கூட இருக்கு. நைட்ரேட் எங்க இருக்காங்க, கோல்டாலே. இது ஒரு போலியான ரிப்போர்ட். ஆனால் சுகாதார அமைச்சால் கொள்பிலிருந்து வந்த மினிஸ்ட்ரியால செய்யப்பட்ட அனைத்து சாம்பிள்களையும் 100% பெட்ரோலிய கழிவு இருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு மக்களுக்கு ஏமாற்ற ஒரு சமூக விரோத செயலைத்தான் இந்த குழு செய்திருக்கு. ஆகவே இந்த நிபுணர் குழுவை மக்கள் நம்ப வேண்டாம். எங்களுக்கு கருத்து கூட இல்லாம இருக்குன்னு சொன்னா இந்த ரிப்போர்ட் அவைலபிள் இல்லை. இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க கூப்பிடல, ஆக்களை கூப்பிடல. ஏன் நாங்கள் இந்த ஆய்வை ஒளிவு மறைவாக நாங்கள் செய்து வெளியிட வேண்டும். இந்த ஆய்வை மக்களுக்கு தெளிவாக சொல்லணும். சுன்னாகம் நிலத்தடி நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பில் மக்களுக்கு விரைவில் விரிவான மற்றும் வெளிப்படையான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும்.